இனிமேல் பூண்டு உரிக்க 10 வினாடிகள் தான். மீதமான சாதத்தில் 5 நிமிஷத்தில் சூப்பர் ஸ்நாக். வீட்டு சமையலில் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் 2 விஷயங்கள் என்ன தெரியுமா? ஒன்று பூண்டு உரிப்பது, மற்றொன்று மீதமான சாதத்தை என்ன செய்வது என்று யோசிப்பது. பல வீடுகளில் இவை தினசரி நடக்கும் சின்ன சிக்கல்கள். ஆனால் ஹோட்டல்களில் இது ஒரு பிரச்சனையே அல்ல. அவர்களிடம் நேரத்தை மிச்சப்படுத்தும் சின்ன ட்ரிக்குகள் இருக்கின்றன. அந்த ரகசியம் வீட்டிலேயே பின்பற்ற முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டா சமையல் வேகம் மாறும். முதலில் பூண்டு பற்றி பார்ப்போம். பூண்டு உரிக்கும் போது தோல் ஒட்டிக்கொண்டு நேரம் எடுக்கும். கைகளில் வாசனையும் நீங்காது. ஹோட்டல்களில் இதற்காக ஒரு எளிய முறை பயன்படுத்துகிறார்கள். பூண்டு பற்களை பிரித்து ஒரு டப்பாவில் போட வேண்டும். அதை மூடி வைத்து 10 முதல் 15 வினாடிகள் பலமாக குலுக்க வேண்டும். அதற்கு பிறகு தோல் மிக எளிதாக நீங்கும். மைக்ரோவேவில் 10 வினாடி லேசாக சூடு கொடுத்தாலும் இதே பலன். இந்த ட்ரிக் ஹோட்டல்களில் வேகத்திற்காக பயன்படுத்தப்படும் வழி. இதனால் கைகள் சுத்தமாக இருக்கும், நேரமும் மிச்சமாகும். சமையல் தயாரிப்பில் பாதி வேலை இங்கேயே முடிந்துவிடும். இது சின்ன டிப்ஸ் தான், ஆனால் பெரிய உதவி. அடுத்து மீதமுள்ள சாதம். பலர் அதை மறுநாள் வெறுப்புடன் சாப்பிடுவார்கள். சிலர் நேரடியாக வீணாக்கி விடுவார்கள். ஆனால் அந்த சாதத்தில் இன்னும் சுவை இருக்கிறது. அதை 5 நிமிடத்தில் புதிய ஸ்நாக்காக மாற்றலாம். முதலில் சாதத்தை கைகளால் நன்றாக உருட்டி தளர்த்த வேண்டும். அதில் சிறிது உப்பு, மிளகாய்த்தூள், சீரகத்தூள் சேர்க்கலாம். பின்னர் சிறிய உருண்டைகளாக உருட்டலாம். ஒரு வாணலியில் சிறிது எண்ணெய் சூடாக்க வேண்டும். அதில் இந்த சாத உருண்டைகளை லேசாக வறுத்தால் போதும். வெளியே கிறிஸ்பி, உள்ளே சாஃப்டாக இருக்கும். இதை சாதத்தில் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து தாளித்தால் இன்ஸ்டன்ட் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும். அல்லது சாதத்தில் கடலை மாவு சேர்த்து பஜ்ஜி மாதிரி போடலாம். குழந்தைகளுக்கு இது மிகவும் பிடிக்கும். மீதமுள்ள சாதம் என்ற எண்ணமே வராது. வீணாகும் உணவு மதிப்பான டிஃபனாக மாறும். இந்த 2 ட்ரிக்குகளுக்கும் பொதுவான பாடம் ஒன்று இருக்கிறது. சமையல் என்பது நேரம் மட்டுமல்ல, திட்டமிடலும் ஆகும். சின்ன சிக்கலை சின்ன அறிவால் சரி செய்யலாம். பூண்டு உரிப்பது சிரமம் இல்லை. சாதம் மீதமாய் இருப்பது பிரச்சனை இல்லை. அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே முக்கியம். ஹோட்டல் ரகசியம் என்றாலும் இது வீட்டுக்கே ஏற்றது. நேரம், பணம், உணவு 3ஐயும் காப்பாற்றும் வழி. இன்றே இந்த 2 முயற்சிகளையும் முயற்சி செய்து பாருங்கள். பூண்டு உரிக்க நேரம் வீணாகாது. மீதமுள்ள சாதம் குப்பையில் போகாது. சமையல் வேகமாகவும் சுவையாகவும் இருக்கும். குடும்பத்தினர் இது எப்படி இவ்வளவு சீக்கிரம் என்று கேட்பார்கள். அதற்கு பதில் இந்த சின்ன ட்ரிக் தான். சமையலில் புத்திசாலித்தனம் இருந்தால் வேலை பாதி குறையும். அந்த புத்திசாலித்தனத்தை தினசரி பழக்கமாக்குவதுதான் உண்மையான ஹோட்டல் சீக்ரெட்.